புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. கடவுளே, அத்தாச்சி என் மருமகளுக்கு குழந்தை பிறந்துருச்சு அத்தாச்சி. ஆந்தி சொன்னேன்ல, ஒரு கவலை இருக்காது, அதெல்லாம் நல்லபடியா பிள்ளைய பெற்றுவா. மகா பத்தி எங்களுக்கு தெரியாதா? சரி இருங்க, என்ன பிள்ளைன்னு தெரியல, டாக்டர் வரட்டும். எல்லாம் சரிதே, ஆனா என் புள்ள ஏன் இப்படி ஆடிப்பட்டு வந்து கிடக்குறான்னு தெரியல. ஏதோ என் மருமகளுக்கு நடக்க வேண்டியது சின்னதப்ப என் மயனுக்கு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரணமான அடிதான். காட்டுதான் அந்த ஆஸ்பத்திரியில பெருசா போட்டு விட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரி விடுங்க, ஏதோ கெட்டது நடக்க இருந்து சின்னதோட போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு விடுவோம். இல்ல மாப்பிள்ள, என் மகாக்குதே என்னமோ நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் அந்த மாப்பிள்ள வாங்கிட்டு நிக்கிறாரு. என் பிள்ளைய பாக்கணுமா, என் பொண்டாட்டியும் பாக்கணும். ஒருப்பா அவசரப்படாத, இப்பதானே புள்ள பிறந்திருக்கு, என்ன பிள்ளைன்னு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஜனனம் கொடு, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இந்தாங்க. வாடா என் மகனே, தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. ஊரை நான் அழைக்க, உயிரும் ஒன்றாய் இணைக்க. சித்திரை நீ, செந்தமிழ் நீ, வார்த்தைகள் இல்லையே அழைக்க. சூரியன் நீ, விண்வெளி நீ, ஏழை கையில் ரத்தினம் நீ. அப்படியே மச்சான உரிச்சு வச்சு பிறந்திருக்கேன் பாரு. இப்படி ஒரு பொக்கேசத்தை எங்க கையில தொட முடியாதுன்னு எத்தனையோ நாலு நானும் என் பொண்டாட்டியும் தவிச்சிருக்கோமே. இப்ப இந்த பொக்கேசத்தை என் கையில எடுத்துட்டேன், என்னால சந்தோஷம் தாங்க முடியல. இந்த நிமிஷம் என் உசுர போனாலும் எனக்கு கவலை இல்ல. ஐயோ என் செல்லமே, எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு பொக்கேசத்தை கையில தொட முடியாம அவளும் நானும் எம்பட்டு வருஷமா கஷ்டப்படுறப்போ என்ன கூட விட்டு சொல்லுங்க. என் பொண்டாட்டி என்ன பாவம் செஞ்சாலும் அவளை போட்டு பாடாப்படுத்துறாங்க. என்ன பெத்தவ கூட அப்படி போட்டு பாடாப்படுத்துறாளே. இப்ப என் புள்ள என் கையில. என் மகனே, நீ இத்தனை வருஷமான எங்க கைக்கு வர, என் செல்லமே, உன் அம்மா எப்படி சந்தோஷப்படுவா தெரியுமா? இல்ல தாமரை, என்னால சந்தோஷம் தாங்க முடியல. இது கஷ்டத்தினால வர அழுகையே கிடையாது, எனக்கு சந்தோஷத்தினால வந்து அழுகுது. இந்த மாதிரி எத்தனை பேரும் புள்ள இல்லாம கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு குழந்தை கையில கிடைக்கும் போது எப்படி சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷமே எனக்கு இனி காலம் முழுக்கும் இவனுக்கு அடிமையா கிடப்பேன். இந்த மகாவை பார்க்கணும். கல்யாணம் ஆகி வந்து 5 வருஷம் ஆக போகுது, இன்ன வரைக்கும் ஒரு புள்ள குட்டி கொடுக்கல. என்ன ஊர் உலகத்துல என்ன பேசிக்கிட்டு தெரியுமா? இவன் எதுக்கு பொம்பளை பிள்ளையா வீட்டுல இருக்கிறான்னு நான் கேக்குறேன். என்ன மன்னிச்சிரியா என் செல்லமே, என்ன மன்னிச்சிரு. பாட்டி வாத்தால ரொம்ப பேசியிருக்கேன், எம்பிட்டு பேச்சனமா அத்தனையும் பேசியிருக்கேன். ஆனா அதை நினைச்சு எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் சாமி. ஆனா இப்ப ஒன்னு பார்க்கும் போது ஏன்டா புள்ள பேசணும்ட்டு இப்பத்தேன் தோணுது. மன்னிச்சுக்க என் செல்ல புள்ள. அப்பதான் மன்னிப்பியலா? அப்பத்தாளுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொண்டுடாய பட்டு பிள்ளை. ஆனா அப்பத்தாவ வேறத்தப்படாத. இனி அப்பதான் உனக்கு காலடியிலேயே கடுப்பேன் என் செல்லமே. அப்பத்தாவ மன்னிப்பியலா? அப்படியே பாண்டிய சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே இருக்கு என் செல்லம். மகா மகா, கண்ணை திறந்து பாருடி. 6 வருஷமா தவம் கிடந்ததுக்கு நம்மளுக்கு எம்பிட்டு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு.
மகா எத்தனை முறை என்கிட்ட சொல்லியிருக்க இந்த ஊர் உலகம் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுது மாமா. என்னைய ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஒரு சில நேரத்துல உசுரோடவே இருக்க பிடிக்கலன்னு சொன்னீங்க. இப்ப பாரு எல்லாரும் வாயா அடிக்கிற மாதிரி நமக்கு குழந்தை பிறந்துருச்சுடி. இங்க பாரு மகா. அது ஒண்ணு இல்ல, சாதாரண அடிவே. இங்க பாரு நம்ம குழந்தை அதுவா பெருசு. இப்ப மகா நானுமே உன்னை எப்படி பேச்சு பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு மகா. கடைசி நேரத்துல உன்னை விட்டுவிட்டு நான் கேரளா வரைக்கும் போனது தப்பு தாண்டி. இன்னும் ஒரு வாரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுல இருந்துவிட்டேன். கடைசியா பார்த்தா இப்படி வழி வந்து பிடிச்சுன்னு சொன்னாங்க. அவசரத்துல எனக்கு பதட்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாம கொண்டே ஒரு லாரி மேல மோதிப்பட்டே வண்டிய. அதனாலதான் லைட்டா தலையில ஆடிப்பட்டு பிடிச்சு, வேற ஒண்ணும் இல்ல. என்னடி அதையும் செய்யல மகா, மன்னிச்சுக்க. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்மள மாதிரி புள்ள இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தை பிறந்தா எம்பிட்டு நல்லா இருக்கும். ஆனா கடவுள் தான் தரவே மாட்டேங்கிறாரு. எத்தனை வருஷமா தவறு இருந்தோம் பத்தியா எப்படி ஒரு குழந்தைட்டு. இனி நம்ம எதுக்காக அழுக விளையாட்டி நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு சந்தோஷம் போதும் எல்லாருக்குமே. கல்யாணம் முடிஞ்சோன்னு பிள்ளைன்னு ஒண்ணு பெத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு சந்தோஷம் போதும்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேரும் அப்படித்தான் இருந்தோம். நம்ம 2 பேருக்கு வயசு என்ன, ஆனா நமக்கு குழந்தை பிறந்திருக்கு பத்தியா. இதே மாதிரி எத்தனை பேரு குழந்தை இல்லாம இருப்பாங்க. பாவம் தானே அவங்களும். அவங்களெல்லாம் நினைச்சா நான் பட்ட கஷ்டம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அம்பட்ட பாடுபட்டேன் 5 வருஷமா புள்ள இல்லாம. இந்த குழந்தைய வயித்துல வராம எம்பட்ட கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரி விடு, அது எல்லாத்தையும் அப்படியே மறந்துரு. அந்த வழி உனக்கு ஒண்ணு கூட இருக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு சின்ன குட்டி பிறந்திருக்கியா, ஆம்பளை பிள்ளை வாரிசு பிறந்திருக்கு. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள்
இவ ஏன் அழுதுக்கு இருக்கா? அழுக வேண்டியவங்க அவங்க அவங்க அங்க உட்காந்து அழுதுக்கு இருக்காங்க. இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம அழுகிறா? என்னவா இருக்கும்? ம்? ஒருவேளை இரும்பு கிடைச்சிருக்குமோ? குட்டிமா, மாமா இரு. இப்ப என்ன வண்டிக்கு அழுகுற? என்ன நடந்துச்சு இப்ப? ஆ? இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல. அழுக வேண்டியவங்க அவங்க அழுதுட்டு போறாங்க. சரி விடு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆமா, நீ எதுக்கு அழுதுக்கு இருக்க? எனக்கு விளங்கல. இல்ல மாமா, அத்தாச்சி பாவம் தானே, எம்பிட்டு கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றிருக்காங்க. அதே நினைக்கவே அழுகழுகியா வருது மாமா, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, கஷ்டப்பட்டுதான் புள்ள பெத்தாங்க. நீயும் கஷ்டப்பட்டுதான் புள்ள பெத்த. ஆனா உன்ன மாதிரி உலகத்துல எவனும் புள்ள பெற்றிருக்க மாட்டாங்க. எப்பா, என் மாமா என் கூடவே இருக்கணும். அதோட எத்தனை மரியாதை இல்லாம நீ பேச்சு வேற நீ. மாமான்ற சொல்லுக்கு மறு பேச்சு பேச மாட்டவ. வாயா போயா என்னென்ன பேசுன நீ? அதெல்லாம் எதையும் மறக்கலடி நானு. சரி, இப்ப அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப எனக்கு சம்பந்தமே இல்லாம எதுக்கு அழுகுறேன்னு நான் கேக்குறேன். அத்தாச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றிருக்காங்கல்ல. அதேண்டி, எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் புள்ள பெப்பாங்க. என்ன நீயும் கஷ்டப்பட்டுதே புள்ள பெப்ப? சுக பிரசவம்னா சாதாரணமா? சொல்லு பாப்போம். அழுகிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. எம்பிட்டு கஷ்டப்பட்டாலும் தான் புள்ள வெளியே வந்தோடனே அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? அதே மாதிரிதான். சரி, இப்ப நீ எதுக்கு அழுதுக்கு இருக்க? அதே மாமா சொல்றேன்ல, அத்தாச்சி எம்பிட்டு கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றிருக்காங்க. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. தாமரை, நான் உனக்கு பேசுற லாங்குவேஜ் புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. மதுரை பாஷையில தான் பேசுறேன். உனக்கு புரியுதா இல்லையா? வேற எந்த பாஷையிலையும் நான் பேசல. அதாவது எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் புள்ள பெப்பாங்க. என்ன, சுகப்பிரசவம் அப்படித்தான் நடக்கும். ஆப்ரேஷன் பண்ணா கூட அது கூட வலி தெரியாது. வலி தெரியாதுன்னா அதுவும் வலினே. ஆனா இது வந்து ரொம்ப வலிக்கும், எனக்கு தெரியும். ஏன்னா நீ பட்ட கஷ்டத்தை நான் பார்த்தேன். சரி விடு, அது முடிஞ்சு போச்சு. இப்ப நீ என்ன வண்டி கழுகுற? அதே மாமா சொல்றேன்ல, அத்தாச்சி எம்பிட்டு கஷ்டப்பட்டு பிள்ளை பெத்தாங்க. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். செருப்புலாம் வேணாம் மாமா, செருப்புல அடிச்சுக்கிறாதீங்க. ஏன்னா எல்லாரும் அதை கால்ல போட்டு நடப்பாங்கல்ல, அதை கொண்டு போய் முகத்துல அடிச்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? வேணா புதுசா செருப்பு வாங்கி தரேன், அதை வேணா அடிச்சுக்கோங்க மாமா. ஏன் தாமரை, எனக்கு ஒரு சந்தேகம். நான் உன் கழுத்துல எதுக்கு தாலி கட்டினேன்னு இது வரைக்கும் நீ நினைச்சு பார்த்திருக்கியா? எதுக்கு கட்டியிருப்பீங்க? எல்லாரும் கல்யாணம் நடக்கணும்னு தானே கட்டினீங்க. அது கூட வேண்டாம் வெறுப்பா தானே கட்டினீங்க. அதுக்கப்புறம் தானே சேர்ந்து வாழ்ந்து இப்ப புள்ள பிறந்துச்சு. இப்ப அதை பத்தி எதுக்கு மாமா கேக்குறீங்க? இல்ல, எல்லாருமே பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும் தான் தாலி கட்டியிருப்பாங்க. நான் அப்படித்தான் கட்டுனேன். அதாவது வேண்டாம் வெறுப்பா கட்டுனேன். அப்புறம் வேண்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கியாச்சு. அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இப்ப யோசிக்கிறேன், உன் கழுத்துல எதுக்கு நான் தாலி கட்டினேன். ஒரு விஷயத்த நான் தெளிவாதான கேக்குறேன். அப்ப நீ எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? தெளிவாதான பதில் சொல்லணும், புரியும்படிதான் பதில் சொல்லணும். ஆனா நீ என்ன சொல்லிக்கிருக்க? அப்போ என்ன மெண்டல்னு சொல்றியா? என்ன சொல்லாம சொல்றியா இவ ஒரு மெண்டல்னு? வேண்டாம் வெறுப்பா தாலி கட்டி அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்தாலே இவ ஒரு மெண்டல். இவ நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு பதிலுக்கு பேச்சு பேசிக்கிட்டே இருப்பா. இவளை ஏன்டா கட்டணும்னு இப்ப நினைக்கிறீங்களோ? சரிவே, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுவோம். இப்பவே போறேன் பஞ்சாயத்துக்கு. என்ன பஞ்சாயத்து ஆபீஸ் இப்பவே நம்ம தாசில்தார் அங்க எல்லாத்தையும் பாத்துக்கிருக்காங்க. தாசில்தார் மல்லியாக்கு தெரிஞ்சாலு, செல்வா அண்ணனுக்கு தெரிஞ்சாலு. என்ன போவேன், நேரா போவேன். இவர் எனக்கு வேணா வெட்டி விடுங்கன்னு சொல்லிடுவேன். என்ன சொல்றீங்க? என்ன நினைச்சுக்கிருக்கீங்க? தாமரை எதுவும் பேச மாட்டா, அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிருக்கீங்களோ? பழைய தாமரையை மறந்துட்டியே நினைக்கிறேன். என்ன ஞாபகப்படுத்தணுமா? மூஞ்சி இப்படி வைக்காதீங்க. கோவமா வருது. அப்படியே மூஞ்சில குத்தற மழை வருது மாமா. மூஞ்சி இப்படி வைக்காதீங்கன்னு சொன்னேன் உங்களை. வைக்காதீங்கன்னு சொன்னேன். சிரிங்க, இல்லனா அழுங்க. ரெண்டு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. கோவப்பட்டீங்கன்னா மூஞ்சில குத்துவேன். என்ன இப்ப எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிருக்கீங்க? சிரிங்க, இல்லனா அழுங்க. ரெண்டு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. தாமரை, எனக்கு சிரிக்க தெரியாதே. சிரிப்புனா எப்படி இருக்கும்? ஓஹோ, சிரிப்புண்டா என்னண்டே தெரியாதோ? சரி, இன்னைக்கு நைட்டு பாத்துருவோம்டி, பாத்துருவோம். எனக்கு சிரிக்க தெரியாது நான் சொன்னேன். அப்படிலாம் இல்ல தாமரை. ஐயா, சிரிப்புனா முழு விளக்க எனக்கு தான் தெரியும் தாமரை. பாரு எப்படி சிரிக்கிறேன்னு. தெரியும் மாமா, தெரியும். ஆம்பளைய பத்தி பொம்பளை ஆளுங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன நினைச்சுக்கிருக்கீங்க? தெரிஞ்சுச்சா? சரி விடு. சரி, அதுக்காக சி போங்க மாமா, நீங்க
கேட்ட பையன். நான் கேட்டவனா இருக்க கண்டு தானடி உனக்கு பிடிச்சிருக்கு, இல்லண்டா பிடிக்குமா சொல்லு பாப்போம். மாமா நீங்க திரும்ப திரும்ப கேட்ட வார்த்தையா பேசுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது மாமா. சீ போங்க மாமா. ஏண்டி நான் என்னடி கெட்ட வார்த்தை பேசுனேன்? பிடிச்சிருக்குன்னு சொன்னது உனக்கு கெட்ட வார்த்தையா? என்ன பொறுத்தளவுல அதுதே மாமா கெட்ட வார்த்தை. பிடிச்சிருங்க. என்னமா என்ன பார்த்து சிரிக்கிறிய? என்னமா? சரி தாமரை, மாமா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னடி கேளு. சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. உன்ன மாதிரி மகாராணி பெத்தாச்சு, அடுத்து என்ன மாதிரி ஒரு மகாராஜுக்கு ரெடி பண்ணிடுவோமா? என்ன அழகா பேசுறிய? என்ன 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 சொல்லலாம்? என்ன மாமா பத்தி என்ன சொல்றிய? மாமா 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 சொல்லுங்க மாமா. யோ நீ நெசமாவே எனக்கு புருஷன் தானா இல்ல புருஷன் ஏதாவது வேலை பாக்குறியான்னு எனக்கு தெரியல. அங்க வாரு சட்டு புட்டுன்னு ஒரு வருஷத்துல பிள்ளைய பெத்துட்டு அந்த பிள்ளைய இங்கிட்டு கொடுத்துட்டு அடுத்த பிள்ளைக்கு அங்க ரெடி பண்ணிக்கிருக்காங்க. இங்க ஒரு பிள்ளைக்கே வக்கு இல்லையா? இதுக்குள்ள என்ன மாமா அவசரம்? கொஞ்சம் போருங்களேன், பொறுமையாவே போவாமே. எம்பிட்டு நாளைக்கு? மாமா ரொம்ப தப்பு தப்பா பேசுறீங்க. ஆஸ்பத்திரி மாமா, வீட்டுல பேசினா கூட பரவாயில்ல, ஆஸ்பத்திரியில வச்சு என்ன பேசிக்கிறீங்க? வேண்டாம் மாமா, பொறுமையாவே போவோம். இப்போதைக்கு நம்ம பாப்பா போதும். அடே இது ஆஸ்பத்திரின்னு இப்பதே உங்களுக்கு தெரியுதாடா? ஒரு பிள்ளைய பெத்து இங்கிட்ட தள்ளுவீங்களா, அடுத்த பிள்ளைக்கு நீங்க ரெடி பண்ணுவீங்களா? எனக்கு புருஷனா வச்சவன் ஒரு பிள்ளைக்கு கூட நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? டாக்டர் இங்க ஒரு பேஷண்ட் செத்துட்டாங்க. நான் மனசுக்குள்ளதான்டா நினைச்சேன். என்னடா அது எனக்கு அமேசன் ஊதுற மாதிரியே எல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்றியே. ஓய் பொண்டாட்டி திரும்படி இன்னும் என்ன வெக்கம்? தெரியல மாமா, வெக்கமா வருது. அப்படி பாக்காதீங்க மாமா, ஒரு மாதிரி வெக்கமா வருது மாமா. அறிவுக்குள்ள நம்மளவே பாத்துக்கிருக்கு மாமா ரொம்ப நேரமா. சந்தோஷ பையன் நம்ம பாப்பா வச்சிருக்கியா? வாங்குங்க மாமா, அப்படி பாக்காதீங்க மாமா. என்ன என்னங்கடா? அம்மா குட்டி, தங்க குட்டி, வயிறு குட்டி. என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க. யோ யோ என்னடி? நீ எனக்கு யாரு? ஏன் திடீர்னு எதுக்கு இந்த கிறுக்கு தரமான கேள்வி? கழுத்துல யாரு தாலி கட்டினா? நீதான் கட்டின. அப்ப நான் யாரு? புருஷன். ஆனா புருஷன் மாதிரி நடந்துக்கிறியா? புருஷன் மாதிரி நடந்துக்கிறியான்னு கேக்குறேன். அங்க பாரு அவங்கள பாரு. நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு சரி விட, நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பிள்ளைய பெத்துட்டு ஒரு வருஷம் பிள்ளைய பெத்துட்டு அடுத்த பிள்ளைக்கு அவங்க பிளான் போட்டுக்கிருக்காங்க. ஆனா இங்க ஒரு பிள்ளைக்கே வக்கல்ல. அவங்க பிள்ளைங்களை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன மாமா சொல்லுங்க மாமா. நீங்க எப்ப சார் உங்க பிள்ளைக்கு அப்பா சிட்டி கொடுக்க போறியா? நானே மாட்டேன்னு சொல்றேன். என்னமோ நான் மாட்டேன்னு சொன்ன மாதிரில பேசிக்கிருக்க. அதுக்கான முயற்சி எடுத்துட்டு தானே இருக்கோம். கிழிச்ச எடுத்து இத பேசிர போறேன். பா பிள்ளை கூட என்கிட்ட. ஆஹா நான் தர மாட்டேன், போடி. அப்ப சீக்கிரமா நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும்னு நினை. அதுக்கு நீ ஒத்துழைச்சா? போ மாமா. இப்ப யார் மேல தப்பு? இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே தெரிஞ்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு இதே மாதிரி பாப்பா பிறக்கும்? கேக்க வராம போ மாமா. செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தினுள்ளே ஓலை ஒன்று கொதிக்க, இந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமா தொல்லை நீக்க, தங்கத்தாமரை மகளே வா அருகே, தத்தித்தாவது மனமே வா அழகே, வெள்ளம் மன்மத வெள்ளம் சிறு விரிசல் கண்டது உள்ளம், இவை எல்லாம் பெண்ணே உன்னாலே. ஹலோ யாரு?
புள்ளி குச்சி உடம்பு காரி ஒட்டிக்கிட்டா உடம்பு காரி சடையில் அடிச்சு என்ன சாச்சு புட்டா ஆ ஆ வாட் ஒல்லி குச்சி உடம்புக்காரியா யாரு புத்தாங்கனி தொட்டு புட்டா நான் செத்தே போனேன் திட்டு திட்டா நான் காணாங்கோலத்து மீனே நான் காணாங்கோலத்து மீனே உன்னை கடிக்க போறேன் நானே நான் சமைஞ்சதும் ஓ சாமி வந்து ஓ காதல் சொல்லுச்சு தானே. இடியட் நீ சமைச்சது வந்து என்கிட்ட சாமி காதுல சொல்லுச்சா? ஏய் யாரு நீ? ஃபோன் பண்ணிட்டு உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க என்ன? ஏன் இப்படி கோவப்படுற? பொறுமையா பேசு. இடியட் வெண்ணமாவனே வந்தன வச்சுக்க செத்து போயிடுவ நீ. என்ன யாரு நீ? நீ பாட்டுல ஃபோன் பண்ணிட்டு உன் பாட்டுல பாட்டு படிக்கிற இருக்க? நீ ஒல்லி குச்சி அது இதுன்ட்டு நான்சென்ஸ். யாரா முதல்ல நீ? நான் யாரை இருக்கணும்னு நீ நினைக்கிற? ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் சாஃப்ட் கேரக்டர் மட்டும் கிடையாது, எனக்கு ரூடாவும் நடந்துக்க தெரியும். தெரியும் டார்லிங், உன்னை பத்தி A to Z எனக்கு தெரியும். நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீன்னா ஜஸ்ட் ஒரு 2 month என் கூட ஃபோனில் பேசு. என்னோட கேரக்டர் உனக்கு பிடிச்சிருந்தா என்னை பற்றின எல்லா டீட்டெயிலும் உனக்கு சொல்கிறேன். அப்படிங்க கொய்யாங்கோ எவனே தெரியாம ஃபோன் பண்ணிட்டு என் கூட 2 மாசம் பேசு. நான் யாருன்னு நீ யாரு நாம அது எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? யாரா இருந்தா எனக்கு என்ன? தேவையில்லாம கால் பண்ணி என்னோட வேலையை கெடுத்துக்கிட்டு வைர போனே. ஏய் டார்லிங் வெயிட் இதுக்கு இவ்வளோ கோவம் இருக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கா? இப்போ நீ தானே கேட்ட நான் யாருன்னு. ஸோ நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு 2 months, ரொம்ப வேணாம், ஒரு 2 months என் கூட பேசி பழகு. என்னோட கேரக்டரை உன்னால அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்புறம் நான் யாருன்னு உனக்கு சொல்றேன். ஓகேவா? டேய் மோனே இப்ப மட்டும் என் கையில கட்டச்ச புளிஞ்சு எடுத்துருவேன். என்ன நீ பாட்டுல ஃபோன் பண்ணிட்டு உன் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்க, ஏதோ பேச மாட்டேன்னு நினைச்சிருக்கியா? டார்லிங் பொறுமையா கோவப்படாத. நீ யாருன்னு தெரியாமலா நம்பர்லாம் கண்டுபிடிச்சு கால் பண்ணி இப்படி பேசுற? அதாவது உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், ஓகேவா? கூடிய சீக்கிரத்திலேயே உன் கண்ணு முன்னாடி நான் வருவேன். அதுக்கு 2 months என் கூட பேசி பழகு. என்னோட கேரக்டர் உனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் 2 பேரும் நேர்ல மீட் பண்ணலாம். என்ன சொல்ற? வெண்ண மவனே உன் கேரக்டர் எதுக்குடா எனக்கு பிடிக்கணும்? பைத்தியம் மாதிரி ஃபோன் பண்ணிக்கிட்டு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ பாட்டுல ஃபோன் பண்ணிட்டு என் கேரக்டர் பிடிச்சிருந்தா அப்புறம் மீட் பண்ணலாமா பேசலாமா? மவனே உன்ன பாரு அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன நினைச்சுக்கிருக்க? வெறும் தாசில்தார் நினைச்சுக்கிறியா? அதை விட எனக்கு ஃபைட் பண்ண தெரியும். ஓ மை காட், ஃபைட் பண்ற பொண்ணை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். சரி ஓகே ஓகே சரி, எனக்கு எல்லா விதத்துலையும் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. சரி டார்லிங், மதியம் கரெக்டாக 1 o'clock கால் பண்ணுவேன், ஓகேவா? பாய். அப்புறம் ஒன் செகண்ட், இப்போ ஃபோனை வச்சதுக்கப்புறம் நீ என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக அடுத்த காலுக்காக நீ வெயிட் பண்ணுவேன்னு அர்த்தம். இல்லை என்னை பற்றி எந்த ஒரு திங்கிங்குமே உனக்கு இல்லைன்னா நீ கண்டிப்பாக வெயிட் பண்ண மாட்டேன். ஓகே பாய், லவ் யூ டார்லிங். இடியட் யாருன்னே தெரியலையே. இவன் யாரா இருக்கும்? விடக்கூடாது, கண்டுபிடிக்கிறேன். அவனே என்கிட்டே சீன்றியா? கால் பண்ணுவாங்க காலு. சி இது எதுக்கு அவனை பற்றி நினைக்கிற? கருமோ அவன் சொன்ன மாதிரி நினைக்கிற. ஒரு நாள் காலுக்கு நீ வெயிட் பண்ணுவியா என்ன? சி எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம். எதுக்கு வர சொல்லியிருப்பாரு? உள்ளவா? வந்துட்டேன் சார். சார் சாரி, உட்காரு உட்காரு. சார் நீங்கள் தப்பா எடுத்துக்கிறேன் ஒன்று கேட்கலாமா? சொல்லு. சார் நீங்கள் அங்கே தானே வெளியே உட்காந்துருந்தீங்க பத்திரம் பதிகிறதுக்கு, அப்புறம் ஏன் ரூமு தனியாக போட்டிய? ஏன் என்னாச்சு? ஏதாவது காரணமா? அவசியம் சொல்லணுமா? இல்லை சார், இல்லை பரவாயில்ல. எதுக்கு கூப்பிட்டியா அதை மட்டும் சொல்லுங்க. உட்காரு. உட்காரணுமா? என்ன சார்? உட்காருடி. என்னது டீயா? சரி அருந்ததி. இப்போ உன் மாமா உன்னை ஒரு ஸ்டாப்பாக பார்க்கல, அது பொண்டாட்டியாதையும் பார்க்குது, அதனால அது பொண்டாட்டியாவே நடந்துக்க. ஒன்றுமே வழங்கலை. எதுக்கு இப்போ வர சொல்லிச்சு? இப்போ எதுக்கு பக்கத்தில் உட்கார சொல்லியிருக்குன்னு தெரியலையே. முட்டைக்கண்ணி என் கூட இருக்கும் போது கூட இந்த அளவுக்கு அழகாக தெரியல, ஆனால் இப்போ என்னை விட்டு விலகி இருக்கும்போது எம்பிட்டு அழகாக தெரியுத. என்ன பண்ணுறது, எல்லாம் கால கொடுமை. பக்கத்துலேயே பொண்டாட்டி இருந்தால் தள்ளி இருந்து ரசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஐயோ ஒன்றுமே புரியலை. எதுக்கு நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு தெரியலையே.
சரி நாமளே கேட்டுருவோம். சார் சார் எதுக்கு கூப்பிட்டிய? இப்போ எதுக்கு உட்கார சொன்னீங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அது ஒன்றும் இல்லை, வெளியே உட்காந்து பத்திரம் சரி வர அடிக்க முடியலை. எல்லா பத்திரத்தையும் மாற்றி மாற்றி அடிச்சுப்படுறேன். அதான் கொஞ்சம் பத்திரம் அடிக்கும் போது உதவிக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். நீதே குரல் நடிலாம் நல்லா கரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்கிறீல்ல, அதனால தான் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லலாண்டு. அதுக்கு எதுக்கு தனியாக கேபின் மாத்தினீங்க? இங்கே இருந்தால் கொஞ்சம் தொல்லையாகவே இருக்கும், அதனால. தொல்லையா இருக்குமா? புரிஞ்சு போச்சு. ஹலோ, கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா இல்லை வேற யாரையாவது கூப்பிட்டுக்கணுமா? உங்களுக்கு உதவி செய்யாம வேற யாருக்கும் உதவி செய்வேன். சரி, என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, ஒரு வில்லங்க பத்திரம் ஒன்று அடிக்கணும். நான் இந்த சைடு டைப் அடிக்கும் போது அந்த சைடு என்ட்ரை மட்டும் டச் பண்ணிட்டு வா. சரிங்க சார். தப்பா அடிக்கிற, அப்படி அடிக்கக்கூடாது. மாமா, நீங்க தான் தப்பா அடிக்கிறீங்க, கையை கொடுங்க. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோ, சேர்த்து வைக்க காத்திருந்தோ. ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடும். கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் போட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லையே, உனை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. விதி கண்ணை